நாட்டு நடப்பில் நடைபெறும் நல்லதை பார் நல்லதை செய் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகத்தை மாற்ற தினமும் படியுங்கள் தமிழக நியூஸ். காலை நாளிதழ் உங்கள் கையில் தமிழகம். அனைத்து கடைகளிலும் கேட்டு வாங்குங்கள் தமிழக நியூஸ். நிறைவேற்றப்பட்டதா தேர்தல் வாக்குறுதிகள்? 234 தொகுதியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பின் நேரடி நிலவரம். கட்சியை சாராத பொதுமக்களின் கருத்துக்கள் நிலை என்ன? நல்லதே பார் நல்லதை செய். உங்கள் அடுத்த தலைமுறையில் தினம் ஒரு தொகுதி. இதுவே அடிப்படை பொதுமக்களின் நம்பகத்தின் உண்மை நிலவரம். தொகுதிக்கு தொகுதி அனைத்து கட்சியினரின் கருத்துக்களும் காண தவறாதீர். முற்றிலும் மாறுபட்ட நேர்பார்வை. திருப்பூர் தெற்கு தொகுதி. கடந்த 5 ஆண்டுகளில் ஆளும் கட்சி எப்படி செயல்பட்டது? கல்வித்தரம், அடிப்படை வசதிகள், வணிகம், வர்த்தகம், ஏற்றுமதிகள், விவசாயம், மருத்துவம், குற்றத்தடுப்பு என பொது உடைமை பார்வை. வளர்ச்சியும் வீழ்ச்சியும். சாமானியன் நிலை என்ன? அனைத்து கட்சியினர் மற்றும் கட்சியை சாராத மக்களின் கருத்துக்களுடன் உங்கள் அடுத்த தலைமுறையில் 21/2/2021 ஞாயிறு அன்று இரவு 8 மணிக்கு பொது பார்வையின் உச்சம். திருப்பூர் தெற்கு தொகுதியில் இந்த சட்டமன்ற உறுப்பினரை எளிமையாக பார்க்க முடியுமா? பார்க்கலாங்க. இது வரைக்கும் அவங்க செஞ்ச திட்டம் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குதா வீழ்ச்சியாக தெரியுதா? வளர்ச்சியாக தான் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, எல்லாம் நிறைய கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திட்டங்கள் என்னென்ன? உங்களுக்கு தேவையானது இதை எந்த திட்டம் நிறைவேற்றிருக்காங்க? நிறைய சிறு நல்லதெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா இல்லைங்க, வளர்ச்சி இல்லைங்க. இந்த அளவு இல்லைங்க சார். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், நம்ம இது வந்து சும்மா காசை வச்சுக்கிட்டு வீணாக தான் எடுத்துக்கிட்டாங்க. பாக்கி வந்து அவ்வளோதான். நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எது நல்லா இருக்கு அந்த இடத்துல நல்லா இருக்குங்க. இந்த எம்எல்ஏ எல்லாரும் போய் பார்க்கலாமா? எளிமையாக பார்க்கலாமா? நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் பார்க்குற அளவுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? 5 வருஷத்தில் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? பரவாயில்ல. வளர்ச்சி எப்படி சொல்கிறீங்க? ஆவான போக்குவரத்து சொல்கிறேன். வளர்ச்சி ஏன் கேள்வி எடுத்தேன். கட்சியிலாம் கிடையாது, எல்லா மக்களும் நல்லா இருக்கான். அவர் நல்லா செய்வார். திருப்பூர் தெற்கு தொகுதி வளர்ச்சியாக இருக்குதுங்கிறீங்களா? நல்லா வளர்ச்சி. வீழ்ச்சியாக இருக்குதுங்கிறீங்களா? இல்லை, வளர்ச்சி, நல்லா வளர்ச்சி. எளிமையாக பார்க்கக்கூடிய எம்எல்ஏவா உங்கள் எம்எல்ஏ? கண்டிப்பாக. நீங்கள் எதாவது வேறு கட்சியில் இருக்கீங்களா? கண்டிப்பாக. இல்லை, நீங்கள் எதாவது வேறு கட்சியில் இருக்கீங்களா? வேறு கட்சியில் இருக்கேன். அவரை பார்த்தா 6 கட்சி போனாலும் செய்வார். நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் இந்த தொகுதியில் கிடைக்குதா? எம்எல்ஏ உங்களால் டக்குன்னு போய் பார்க்க முடியுதா? இல்லை, எம்எல்ஏவை உங்களால் எளிமையாக போய் பார்க்க முடியுமா இந்த தொகுதியில்? அப்படி இது வரைக்கும் பார்க்கணும்னு போய் பார்த்தது இல்லைங்க. பார்க்கலாமா என்னன்னு தெரியல. இந்த தொகுதியில் வளர்ச்சியாக நினைக்கிறீங்களா? இந்த 5 ஆண்டு வீழ்ச்சியாக நினைக்கிறீங்களா? வளர்ச்சியை தான் அதிமுகவுடைய 5 ஆண்டு வளர்ச்சியாக இருக்குதா வீழ்ச்சியாக தெரியுதா? வளர்ச்சினா ஒன்று அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எல்லாமே இது பண்ணுறாங்க. இலவசமாக கொடுத்து இங்கிட்ட ஏக்கரை ஏற்றி எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வளர்ச்சி இல்லைங்கிறீங்க? கட்சியெலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? நான் வந்து எனக்கு கட்சியெலாம் கிடையாது, சீரன் அவ்வளோதான். கடந்த 5 ஆண்டா மக்களுடைய நிலைமை என்ன? இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பொழுது நிலைமை எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்காங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவான பிரச்சனைக்கு கவனம் செலுத்த வேண்டும். திருப்பூர் போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கு எந்த விதமான முயற்சியும் இந்த எம்எல்ஏ மேற்கொள்ளவில்லை. உதாரணத்திற்கு ஊத்துக்குளி ரோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட போக்குவரத்து நெரிசலில் போடப்பட்ட கட்டப்பட்ட பாலம் 10 ஆண்டு காலமாக கிடப்பில் வைக்கிறது. சரிங்க. அதே போல் காலேஜ் ரோடு நம்முடைய
அனப்பாளையம் பகுதியில் ரிங் ரோடு பாலம் அமைப்பதற்காக கட்டப்பட்ட பாலம் ஆமையும் கூட ஊந்து சென்றிருக்குமே. ஆனால் 100 மைலை கடந்திருக்கும். ஆனால் அந்த பாலம் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பாலம் பணி இன்றும் முடியவில்லை. இன்னொன்று, நம்முடைய தெற்கையும் வடக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான பாலம் எம்ஜிஆர் சிலை அருகில் இருக்கின்றது. அங்கே திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சுரங்கப்பாலம் கட்டுவதற்காக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு பாலம் எங்கும் இல்லை. அந்த சுரங்கப்பாலம் கட்டுவதற்கு அடிப்படை வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த வேலையில் முடிந்திருக்குமே. ஆனால் குமரன் சாலையில் நெருக்கடியே இருக்காது. உதாரணத்திற்கு கீழே போகக்கூடிய வாகனங்கள் அது பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கும். மேலே போக வேண்டிய வாகனங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கும். இடது வலது செல்ல வேண்டிய வாகனங்களும் அந்தந்த பாதையில் எங்கும் சிக்னல் இல்லாமல் செல்லக்கூடிய வகையிலே அந்த பாலம் வடிவமைக்கப்பட்டது. தங்களுடைய எம்ஜிஆர் சிலை எடுக்கப்பட்டுள்ளது என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டு காலமாகியும் அந்த இடத்திலிருந்து அந்த சுரங்கப்பாதை மூடப்பட்ட நிலையை தான் பார்க்கின்றோம். தொலைநோக்கு பார்வையோடு போடப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த பணியெல்லாம் முடக்கி வைத்த பெருமையும் புகழும் இன்றைக்கு ஆளுகின்ற அதிமுக ஆட்சி கொண்டு அதை செயல்படுத்தாமல் வெற்றிகரமாக 5 ஆண்டை கடந்த குலசேகரனுக்கு உண்டு, அவரோடு பங்கு நடராஜுக்கும் உண்டு, அவரோடு பங்கு விஜயகுமாருக்கு உண்டு. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்ற ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு வரவேற்கத்தக்க அம்சம்தான். ஆனால் 1000 கோடிக்கு மேல் போடப்பட்ட திட்டத்தில் 3000 கோடி ரூபாய் திருப்பூருக்கு ஒதுக்கப்பட்டது. பொதுவாக அதில் பணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள்லாம் அதைத்தான் அந்த வேலைகள் போய்கொண்டிருக்கின்றது. ஊருக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பழுதடைந்த பழுதாகி போன எந்த ரோடுகளும் சீரமைக்காமல் பெயரளவுக்கு நகரத்தை இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் கால்வாய் கட்டுவதும் அங்கே ரோடுகள் போடுவதும் அதே போல் போடுவதும் அதில் பணத்தை கமிஷன் அடிப்பதிலே வெற்றிகரமாக இந்த ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்டால் நாங்கள் உத்தமர்கள், நாங்கள் தான் மக்களுக்கு பணி செய்கின்றோம் என்ற நிலையோடு அவர்கள் விட்டால் யாரும் இல்லை என்று மக்களை ஏமாற்றுவதற்கு கற்றுக்கொண்டவர்கள் மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிப்பது என்பதை அவரிடத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் அந்த பணி போய்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இதை குடிநீர் குழாய் பதிப்பதற்காக மாநகரம் எங்கும் குடிநீர் குழாய் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்க்கவில்லை, வரவேற்கத்தற்கக்கூடிய விஷயம். அந்த குடிநீர் குழாய் பதிக்கும் என்று நிர்வாகத்திற்கு தெரியும். குடிநீர் குழாய் பதிப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு ரோடு போடப்படுகின்றது. பேரளவுக்கு ரோடு. ஆனால் பூரா படத்தை பில் போட்டு எடுத்துக்கிறாங்க. தெரிந்தே ரோடு போடப்படுகின்றது. பணம் போட்டு பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு குழியை தோண்டி பைப் வச்சுருக்காங்க. ஆக திட்டமிட்டு சில நிலைப்பாடுகளிலே ஆளுகின்ற வர்க்கம் எதில் பணத்தை எப்படி எடுத்தால் இனி நிலையோடு இந்த பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல குப்பை குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதை போல திருப்பூர் எங்கே பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை தான், 1 முறை தான் குப்பை அடிக்கிறான்னு தெரியுது. எந்த முக்க திரும்பினாலுமே குன்று இருக்கு. பெரிய குப்பை மலையை பார்க்குறோம். அந்த குப்பையை அழுவதற்காக தனியார் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டால் இந்த மாநகரம் சுகாதாரமும் சுத்தமாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஆள் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால்தான் தனியார் துறை ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் பெயரளவுக்கு பாச தெரியாத ஆட்களை வேலைக்கு வைத்துக்கொண்டு அந்த குப்பைகள் அல்லாமல் சுகாதார சீர்கேடோடு இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியை பார்க்கின்றோம்.
ஆக அதிலே மாதமானால் பில் போடப்படுகின்றது. பல லட்சக்கணக்கான ரூபாய் ஆளுகின்ற வர்க்கத்திற்கு செல்கின்றது. அதைப்போல தெருவிற்கு விளக்குகள் பராமரிப்பு என்பதற்காக தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாதத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் பில் போடப்படுகின்றது. ஆனால் அதை பராமரிப்பு என்பது முழுமையாக செயல்படவில்லை. 300 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பல்பை இன்றைக்கு அமைச்சர் வேல்மணி 2000 ரூபாய் பில் போட்டு எடுக்கிறாங்க. கண் கூட யதார்த்தமாக தெரியுது. 10 நாள் போனால் பற்று வெடிச்சு போயிடுது. ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாத தரமான தெருவிளக்கு பைப்புகள் போடுவதில்லை. இப்படி பல்வேறு பணிகளிலும் ஜேஎல் பல்வேறு குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த மருந்து வைப்பாங்க. ஒரு போல இந்த சாக்கு வச்சு மருந்து வைப்பாங்க, நகத்தை சுத்தம் பண்ணுற பொருள், அதுலேயும் கூட பணம் கொண்டு எடுக்கலாம். எல்லா வகையிலும் நிர்வாகம் சீர்கெட்டு கிடைக்கின்றது. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த விதமான நிலை இல்லாமல் தண்ணி பிரச்சனை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 3 நாளைக்கு ஒரு முறை சரியான முறையில் குடிநீர் விநியோகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 15 நாளைக்கு ஒரு முறையும், இன்னும் மேலே போனால் 1 மாதத்துக்கு ஒரு முறை கூட கொடுக்கக்கூடிய அவலநிலை தான் இருக்கின்றது. சொல்லிக்கொண்டே போகலாம். பனியன் தொழில் நிறுவனத்தை பற்றி, ஏற்றுமதியை பற்றி இந்த 5 ஆண்டு நிலைமை என்ன? ஏற்றுமதி மேலே மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி போட்டால் அப்படியே படுத்துக்குச்சு. அப்படியே மெல்ல மெல்ல ஊர்ந்து வந்துட்டுருக்குது. கொரோனா வந்துச்சு, எச்சா படுத்துக்குச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊர்ந்து வந்துட்டுருக்குது. ஆனால் மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் தொழிலில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கோம் என்று மாதட்டிக் கொள்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் இல்லை, திருப்பூரில் இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ஒரு உண்ணாவிரதம் இருந்த நிகழ்ச்சியை திருப்பூர் மக்கள் மறந்துவிட முடியாது. என்ன காரணத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார்? இப்படி திருப்பூர் தெற்கு வடக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு மட்டுமே அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளில் அவர்களுடைய கவனம் முழுவதுமாக செலுத்தப்படவில்லை. எந்த அடிப்படை வசதிகளும் வந்தோரை வாழ இருக்கின்ற ஒரு திருப்பூர், இந்த திருப்பூர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கலைந்திருக்கிறது என்று சொன்ன நிறைவேற்றப்பட்டதா தேர்தல் வாக்குறுதிகள்? 234 தொகுதியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பின் நேரடி நிலவரம். கட்சியை சாராத பொதுமக்களின் கருத்துக்கள் நிலை என்ன? நல்லதே பார், நல்லதே செய். உங்கள் அடுத்த தலைமுறையில் தினம் ஒரு தொகுதி. இதுவே அடிப்படை பொதுமக்களின் நம்பகத்தின் உண்மை நிலவரம். தொகுதிக்கு தொகுதி அனைத்து கட்சியினரின் கருத்துக்களும் காணத் தவறாதீர். முற்றிலும் மாறுபட்ட நேர்பார்வை. வணக்கம் நேயர்களே. திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுகவின் கடந்த 5 ஆண்டு சாதனைகள். எதிர்கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் குற்றங்களும் கருத்துக்களும் தெரிவிக்கும் நிலையில் கட்சியை சாராத மக்களின் கருத்துக்களையும் தற்போது பார்த்தோம். யார் என்ன சொன்னாலும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் அறிந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது ஸ்டாலின் சட்டையை கிழித்து வர மூல காரணமாக இருந்த நமது தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்களை உங்கள் சார்பாக சில கேள்விகளை முன்வைக்கிறேன். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பூர் தெற்கு தொகுதி எந்த நடைமுறையில் செயல்படுத்தி வந்தது? ரோபோட் இயந்திரத்தை தொடங்கி வச்சேன். மனித பாதாள சாக்கடைக்குள்ள மனித கழிவுகளை மனிதனே இறங்கி அகற்றுகிற சூழ்நிலையை மாற்றணுங்கிறது தான் அனைவருடைய விருப்பமும்.
கோர்ட்டும் அதை சொல்லுது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய பரிந்துரையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் ரோபோட் இயந்திரம் வாங்கணும்னு சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் சார்பில் திருப்பூர் மாநகராட்சிக்கு ஒரு 40 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் ஒரு ரோபோட் இயந்திரம் வந்திருக்கு. அதனால் இது பண்ணணும். இனிமேல் அந்த ரோபோட் இயந்திரம் வந்ததுன்னா அந்த இதை தூக்கிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணிப்பாங்க. மனித கழிவுகளை இனி மனிதன் அகற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அரசியல் பணி என்னுடைய இல்லை. நான் 2001 கவுன்சிலராக இருக்கேன் வாலிபாடி பகுதியில். 2001 2006 வரைக்கும் கவுன்சிலர். அப்புறம் 2006 2011 வரைக்கும் லேடிஸ் வார்டானதுனால மக்களுடைய விருப்பப்படி எனது மனைவி கவிதா குணசேகரன் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. 2011 மீண்டும் நான் மாமன்ற உறுப்பினரானேன். மாநகராட்சியினுடைய துணை மேயராகவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 5 வருடமும் நான் மக்கள் பணியில் நல்லபடியாக செஞ்சிருக்கேன். இப்போ 2016 திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவையில் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தொகுதி மக்களும் என் மேல் அன்பு பாசம் என் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்திருக்கிறாங்க. இந்த 5 வருட பணியும் நான் அவர்கள் என்னென்னலாம் திட்டங்களை செய்ய முடியுமோ அந்தந்த திட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றா செய்து கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத திட்டம்னு எதை பார்க்கணும்? செய்ய முடியாதது அப்படின்னா, நான் இந்த கவுன்சிலராக இருந்து துணை மேயராக இருந்து எம்எல்ஏ ஆனங்காட்டிக்கு என்னுடைய மனசில் எப்பவுமே என்னென்னா, நான் ஒரு சாலையில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு குழி இருந்தால் அடுத்த நாள் அந்த குழி இல்லாமல் பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வசதியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஃபண்ட் பொசிஷன், தேவையானது அமைப்புகள், உட்கட்டமைப்புகள், அதற்குண்டான வாய்ப்புகளெல்லாம் வந்து மாநகராட்சியினுடைய நிர்வாகத்திலையும் நம்ம கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஒரு குப்பை இருந்தால் கூட இரவு குப்பை எடுத்துடணும், பகலில் குப்பை எடுத்து வரக்கூடாது திருப்பூருக்குள்ள. ஏன்னா பகலில் குப்பை லாரி வந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்கள் வேலைக்கு போகிறப்போ அது ஒரு அசௌகரியமாக பார்க்குறாங்க. காலையில் எந்திரிச்சொன்னி பார்க்குறப்ப குப்பை மூஞ்சியில் குளிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நாகரிகமான நகரமாக திருப்பூரை மாற்றணும்னு சொன்னால் இரவு குப்பை எடுக்கணும். அந்த குப்பை பாக்ஸை கூட ரோட்டில் வைக்கிறது கூட நம்ம ஒரு திட்டு கட்டி தனியாக வைக்கணும். அந்த குப்பை லாரி வந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த குப்பை திட்டில் அந்த குப்பை பாக்ஸ் வைக்கணும். ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அந்த லாரி குப்பை எடுத்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் இப்படி திரும்பிக்கும், ஒரு பக்கம் இப்படி திரும்பிக்கும். யதார்த்தமாக சூழ்நிலையாக அப்படியெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிற ஒரு பேராசை எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுகாதாரத்துறையிலையும் சரி, குடிநீர் வசதியும் சரி, மாநகராட்சி இதில் சாலைகள் உடனடி சட்டப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சனை இன்னும் இந்த தொகுதி தீராத என்ன பிரச்சனை தீராத இருக்கு? குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 5 நாளைக்கு ஒருக்கா குடிநீர் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிற பெருமாநல்லூரில் கூட நம்ம வந்து குடிநீர் பிரச்சனை வந்துச்சு. கடும் வெயிலில் போன ஆண்டவர் நம்ம பகுதியிலாம் 5 நாள் 7 நாள் உள்ள நம்ம சப்ளை கொடுத்துட்றோம். மக்கள் அந்தளவுக்கு அவதிப்படுறதில்லை. வெயில் காலத்தில் கூட நம்ம போர்வெல் இல்லாமல் ஆள் குழாய் கிணத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலையில் கூட சின்டெக்ஸ் வச்சு அந்த பகுதியில் கொண்டு சின்டெக்ஸ் வச்சு அதில் லாரி தண்ணி விட்டு அதன் மூலமாக மக்களுக்கு குடிநீர் சப்ளை செஞ்சோம். லாரி தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சா வேலைக்கு போகிற மக்கள் குடிக்க முடியாது, அப்புறம் கூட்டத்தோடு அடிச்சுப்பாங்க. இது அந்த மக்களுக்கும் எளிமையாக கிடைக்கணுங்கிறக்காக அந்த வீதியில் ஒரு சின்டெக்ஸை வச்சு அங்கே டேங்க் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு அந்த 2000 லிட்டர் 3000 லிட்டர் தேவைக்கேற்ப தண்ணி லாரி வந்து விட்டுரும், மக்கள் குடிச்சுப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் குடிநீருக்குன்னு ஏதாச்சும் வரியல் அப்படின்னு ஏதாச்சும் மக்கள் மத்தியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் கேட்டீங்கன்னாவே தெரியும். ஏன்னா 2வது குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த திருப்பூர் வந்துச்சு. 3வது குடிநீர் திட்டம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது தான் திருப்பூர் வந்துச்சு. இப்போ 4வது குடிநீர் திட்டமும் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது தான் இன்னைக்கு அறிவித்து அந்த திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் அந்த திட்டம் ஒரு 6 மாதம் 7 மாத காலத்துக்குள்ள நடந்து முடியும். அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன். அதுலேயும் மக்கள் எதிர்பார்த்த மேட்டுப்பாளையம் தண்ணியே இன்னும் ஒரு 7 மாதத்தில் குடிக்க போகிறாங்க. சுவையான தண்ணீர் திருப்பூர் மாநகர மக்களுக்கு வரப்போகுது. அதனால் குடிநீர் பஞ்சமெல்லாம் கிடையாது. 250 கோடியில் போன ஆட்சி காலத்தில் அம்மா இருக்கிறப்போ அம்ருத் திட்டத்தின் கீழே ஒரு பெரிய சின்டெக்ஸு டேங்க்கு மேல்நிலை தொட்டிகளை கூட கட்டியிருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி முதலாவது குடிநீர் திட்டம் 2வது குடிநீர் திட்டத்திலாம் வெறும் 10 டேங்கு 15 டேங்கு வச்சு 60 வாழையும் சப்ளை பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி 4வது குடிநீர் திட்டத்தையும் சேர்த்து
70 மேல்நிலை தொட்டிகளை கட்டி இனிமே அந்த குடிநீர் சப்ளை இன்னொரு 6 மாதம் 7 மாத காலத்தில் திருப்பூர் சந்திக்க வருகிறது. 105 எம்எல்டியில் இன்னைக்கு சமாளிச்சுட்டு இருக்கிற தண்ணி 290 எம்எல்டி தண்ணி இன்னொரு 6-7 மாசத்துல வரதுக்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். 25 வருஷத்துக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு திருப்பூர்ல தண்ணி பிரச்சனையே இருக்காது அப்படின்னு உறுதியா சொல்றோம். இப்போ ஒரு தொகுதியுடைய வளர்ச்சி, அடிப்படை வளர்ச்சி, கல்வி முக்கியத்துவம். அந்த கல்விக்கு நீங்கள் பொறுப்பேற்ற 5 ஆண்டுகள் என்னென்ன திட்டங்கள் நீங்கள் நம்ம அரசு செய்திருக்கிற திட்டங்கள்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கல்வி முறையில் ஊக்கப்படுத்துவதற்காக இன்று ஒவ்வொரு விதமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் என்னென்னலாம் நிர்வாக திறமையோடு இன்று மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி எவ்வளவு தேவையான உபகரணங்களை வழங்கியிருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பள்ளிக்கல்விக்கு நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள் இப்படி எல்லாத்தையும் விலையில்லாமல் கொடுக்குற ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு தான். இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழகத்தில் அதிகமாக நிதி ஒதுக்குகிற துறை என்று கேட்டால் பள்ளிக்கல்வித்துறை தான். 35,000 கோடிக்கு மேலே ஒதுக்குற ஒரு துறை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. தமிழகத்தில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு உயர்கல்வியில் கூட 49% இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் உயர்கல்வியில் படிக்கிற மாணவ மாணவிகள் தமிழகத்தில் தான் 49% இருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குதுங்கிறது பெருமை. அது உண்மையான விஷயம். சரி, அதே அடிப்படையில் நீங்கள் மருத்துவத்துக்கு எந்த மாதிரியான திட்டங்கள், அதாவது இந்த தொகுதியுடைய சிறப்பான திட்டங்களாகவோ தனித்துவமான திட்டங்களாகவோ நீங்கள் என்ன செயல்படுத்துகிறீங்க? மருத்துவத்துக்கு தேவையானது தான் இன்னைக்கு இப்போ நம்ம இப்போ ஜிஹெச் இருக்கு, மாவட்ட மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் வேணும்னு கேட்டாங்க, அதை கொண்டு கொடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும்னாங்க, அதை வாங்கி கொடுத்துருக்கோம். விபத்துக்காக இதுக்கு அவசர சிகிச்சைக்கு கட்டணம் வேணும்னாங்க, கட்டி கொடுத்துருக்கோம். இதற்கெல்லாம் மேலே நான் சீரம் வைத்தால் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணாவிலே கோரிக்கையாக நான் சட்டமன்றத்திலிருந்து வைத்துட்டு இருந்த கேள்வி, திருப்பூர் மாவட்ட மக்கள் மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களும் தொழில் செய்கிற நகரம் திருப்பூர், டாலர் சிட்டி. ஏன்னா அனைத்து மாவட்டம் அப்படிங்கிறத விட அனைத்து மாநிலங்கள், அனைத்து நாடுகளிலிருந்து கூட வேலை செய்யக்கூடிய மைக்ரேண்ட் தொழிலாளர்கள் அதிகம் வாய்ந்த தொகுதி திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாநகரம். அதில் அவர்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தா அந்த மருத்துவ வசதி அவர்களுக்கு போதிய அளவுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அண்ணனிடத்தில் கேட்டு இன்னைக்கு 385 கோடியில் அழகாக அரசு மருத்துவமனை இருக்கிற இடத்துலேயே 27 ஏக்கரால் இன்னைக்கு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அதுவும் ஒன்றும் வர 2021 மெடிக்கல் சீட்டு விண்ணப்பமே வாங்குற அளவுக்கு வெகு வேகமாக அந்த வேலை நடந்துகிறது. அதனால் மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம மருத்துவமனையில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்தில் தேவைப்பட்ட பொருட்கள், மக்களுக்கு தேவையான இதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே நம்ம தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 குடும்பங்களுக்கு உதவி செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் மக்களுக்கு செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு 15 வகையான பொருட்கள், மளிகை பொருட்கள் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அவங்க இல்லம் தேடி வீடு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு பண்ணணும். கொரோனா காலத்தில் அம்மா ட்ரஸ்ட்டுன்னு எனக்கு முதலே ஒரு ட்ரஸ்ட்டு நிறுவனம் ஒன்று வச்சுருக்கோம். அதன் சார்பில் எங்கள் இருக்கிற நடமாடும் மருத்துவமனையை மாநகராட்சிக்கு ஒப்படைச்சு மருத்துவமனையினுடைய சேவையையும் மாநகராட்சிக்கு தேவையான உதவிகளையும் செய்வதற்கு எங்கள்கிட்ட இருக்கிற மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வேனையும் மாநகராட்சிக்கு ஒப்படைச்சு இந்த வரைக்கும் 240-250 கேம்ப் அதில் போய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. நாங்கள் செய்கிற திட்டம் அம்மா பேரில் துவங்கிற இந்த அம்மா ட்ரஸ்டினுடைய சாதனை, அம்மா ட்ரஸ்டினுடைய திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்தது எனக்கு மகிழ்ச்சி. அது போக வடக்கு ரோட்டரி சார்பில் நம்ம திருப்பூர் மாநகராட்சிக்கு இடம் வாங்கி ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் டேங்கர் ஃபவுண்டேஷன் அண்டு திருப்பூர் வடக்கு ரோட்டரி இணைந்து வரம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதன் பேரில் 10 டயாலிசிஸ் மிஷின் போட்டிருக்கோம். டவுன் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. வெறும் 375 ரூபாய்க்கு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் மருத்துவத்துறைங்கும் போது. அப்புறம் அது போக மக்கள் என்னிடத்துல யார் எங்கிட்ட கேட்டாலும் அரசு மருத்துவமனையில் செய்யக்கூடிய சிகிச்சையாக இருந்தால் அவர்களுக்கு அது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுபோக என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செஞ்சுருக்கோம்.
அப்புறம் முத்தாய்ப்பாக சொல்லணும்னு நினச்சா நம்ம ஜெய்பாபாய் பள்ளியினுடைய பிள்ளை ஒன்று பஸ் ஏறி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, காலே தொடையே சதையே இல்லாத அளவுக்கு எலும்போடு இருந்துச்சு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் அதை பார்த்தேன். அந்த பெண்ணு கூட, அந்த மாணவி கூட என் தொகுதியில் இல்லை. அவங்க அட்ரஸ் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பெற்றோரை கூப்பிட்டு வர சொல்லி அவங்க எவ்வளவு பொண்ணுன்னு கேட்டால் 3 பேருன்னு சொன்னாங்க. வசதி வாய்ப்பு கூட இல்லை, கங்கா மருத்துவமனையில் சேர்த்தீங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் அவர் வர சொல்லி பணமும் அவருக்கு சிகிச்சைக்காக செலவு 25,000 என்னால் கொடுத்துட்டு அம்மாட்ட போய் சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை ஓஎஸ் கார்டனில் போய் நம்ம தாய் இடத்துல ஒரு விண்ணப்பம் கொடுத்தேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உடனே தொலைபேசியில் அழைச்சி கங்கா மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் 12 லட்சம் மருத்துவ சிகிச்சையினுடைய செலவை முழுவதும் அம்மா ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் மருத்துவத்தில் அந்த மாணவிக்கு நம்ம செஞ்ச சாதனை தான். அந்த குடும்பத்துக்கு செஞ்சோம். அந்த குடும்பத்தை மறுபடியும் வீட்டில் போய் பார்த்து இப்போ தலைவர் 100ஆண்டு விழா கொண்டாடினப்போ கூட ஒரு அடுக்குமாடு குடியிருப்பு வீட்டில் அந்த குழந்தைக்கு ஒரு வீடும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு தடவை உதவி செய்கிறது மட்டும் அம்மாவுடைய அரசு நோக்கம் இல்லை, அம்மாவுடைய தொண்டர்கள் நோக்கம் இல்லை. தொடர்ந்து அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை எல்லாம் பயன்படுத்தணும். அந்த மாதிரி எவ்வளவோ இது பன்னோக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி திருப்பூர்லேருந்து நிறைய சகோதரர்கள் கூட்டிகிட்டு போயிருக்கேன். நம்ம மொழிப்பூர் தியாகி கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தார், அவரை கூட்டிகிட்டு போய் நம்ம அங்கே சிகிச்சை பார்த்துருக்கோம். எந்தெந்த நம்மளால முடியுமோ மருத்துவத்துறையிலையும் சரி அவரோடு பங்கிட்டு மருந்து வாங்கி கொடுக்குறது, ஜிஹெச்சுக்கு வேணா கூட மாதமானம் வாங்குறத மருந்து செலவாயிட்டு இருக்கும். அதையே ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு மருந்து மாதம் ஒரு 1500 2000 ரூபாய்ங்கிறது பெரிய தொகை. அது மாதம் 1000 முதியோர் ஓய்வூதிய தொகை வர மாதிரி மருந்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய மக்களுக்கு எளிய முறையில் மருந்து கிடைக்கிற செய்தி பண்ணாவே அதே பெருசு. அதையே நான் திருப்பூரில் என்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சௌகரியங்களை போய் செஞ்சு கொடுத்து அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போய் இப்போ மாநகர், அதாவது மாநகரில் ஒரு 1 தொகுதி தெற்கு தொகுதி, இதில் உங்களுக்கு குற்றத்தடுப்பு மக்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் தனித்துவமாக சில நடவடிக்கை. குற்றத்தடுப்பு என்னன்னா, நம்ம மக்களுக்கு எப்பொழுதும் விழிப்புணர்வு எங்கேயுமே நான் எந்த இடத்துக்கு போனாலும் மக்களை ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழணும், மனித நியாயத்தோடு வாழணும்னு சொல்லி பழக்கம் தான் என்னுடைய பழக்கம். அதனால் இதோட திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் சில இடங்களில் மட்டும் 3வது கண் இந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அது இனியும் அனைத்து பகுதிகளிலையும் அனைத்து வீதிகள்லையுமே அடுத்த 5 வருடத்தில் இந்த குடியிருப்போர் நல சங்கத்தினெல்லாம் அணுகி இன்னும் அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம ஒரு அன்பாக வாழ வேண்டும், அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், குற்றத்தடுப்புகளுக்கு சிக்காமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேமரா அவசியங்கிறதையெல்லாம் அவர்களுக்கு இன்னும் நல்லா உணர்த்தி எல்லா வீதிகளிலும் கேமரா 3வது கண்ணை பொருத்தப்பட வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 5 வருஷம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் போயிட்டேன். ரோடு வேணும், வசதி வேணும், இதுக்கு என்ன வேணும், இந்த திட்டம் வேணும்னே ஓடிட்டேன். இனிமேல் மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிற முறையில் யோசிக்கக்கூடியது, போக்குவரத்துக்கு தேவையான பாலங்கள், அதற்கு இறுதி காரியம் செய்கிறதுக்கு இறந்தால் கூட இறுதி காரியம் செய்கிறதுக்கு கூட மேட்டுப்பாளையம் போகிறாங்க, பவானியார் போகிறாங்க, கொடுமுடியும் போகிறாங்க. அதை கூட நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு சாந்தி படம் மாதிரி ஒன்று அமைக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இதை விட கொடுமை என்னன்னு கேட்டால், வாடகைக்கு குடியிருக்கிற மக்கள் இறந்துட்டாங்கன்னா 10 ரூமில் இறந்தவர்கள் சடலத்தை வச்சுக்க முடியாது, வெளியூர் உடனே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதற்காக அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிவமடம்னு ஒரு தனியாக ஒரு இடத்த கட்டி அந்த மாதிரி மக்களுக்கு இறந்துட்டாங்கன்னா அங்கே கொண்டு வச்சு அவங்க காரியங்களையெல்லாம் செஞ்சு அந்த ஆத்மாவை சாந்தி எடுத்து கொண்டு போய் தயானப்படும் மயானம் கொண்டு வர அளவுக்கு அந்த ஒரு பெரிய சிவமடத்தை கட்டணும்னு நினச்சிருக்கேன். அது மாதிரி போக்குவரத்து மனிதனுக்கு தேவையான இன்றியமையாத பணிகளை எல்லாம் இன்னும் நிறையா நம்ம திருப்பூரில் தேவைப்படுது. அதனால் இந்த 5 வருஷங்கிற போது வரும்போது மக்களுக்கு அதிக விழிப்புணர்வையும் அதிக திட்டங்களையும் கொண்டு வந்து இனி தண்ணி வந்துருச்சு, மின்சாரம் இருக்குது, துணை மின் நிலையங்கள் 2 இடத்துக்கு இடம் இல்லை, அதை பார்த்துட்டு இருக்கோம். மின்சாரம் வந்துருச்சு. அப்போது காற்று மாசுபடக்கூடாது, தொழில் நல்லா இருக்கணும். பனியன் தொழில் ஒன்றையே நம்பி இருக்கிற அந்த திருப்பூருக்கு இளைஞர்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் திருப்பூர் அப்படின்னு சொன்னால் அப்பா பனியன் தொழில் செய்கிறாரு, ஃபேப்ரிகேஷன் வச்சுருக்காருன்னா நாமளுமே அந்த தொழிலையே போகணும் இல்லாமல் ஒரு புதிய தொழிலை உருவாக்குவதற்கு உங்கள் சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். அப்போ தான் இந்த திருப்பூர் வளம் பெறும். கோயம்புத்தூர் ஒரு பெரிய குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டு மீண்டும் கோயம்புத்தூர் தலையெடுத்து வந்ததுன்னா அதற்கு பல தொழில்கள் இருந்தது தான் காரணம். திருப்பூருக்கு பனியன் தொழில் ஒன்று மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா வேறு தொழிலே இந்த திருப்பூரே ஒன்றுமில்லாமல் போயிடும். அதனால் வருங்காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் புதிய புதிய தொழில்களை இந்த திருப்பூருக்கு கொண்டு வரணும். பெரிய பெரிய இயந்திரங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு நாம் இந்த தொழில்களை ஒரு
நவீனப்படுத்துவதற்கு தயாராகுவதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும். அப்படி அவர்களை ஒழுக்கமாக வாழ்ந்து தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கை முறையும் பார்த்துக்கணும், தொழிலையும் மேம்படுத்தணும். அதன் சார்ந்து சமூக நலன், மக்கள் மேம்பாடு இத்தனையும் கொண்டு வரணும்னா இந்த 5 வருஷத்தில் அவர்களுடைய பயணத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒட்டி நானும் அவர்களோட சென்று இந்த 5 வருஷத்தில் திருப்பூர் ஒரு குட்டி சிங்கப்பூராக ஆக்குவதாக ஒரு உறுதி எடுத்து நாம் பணியாற்றுவோம். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி பல கட்சி பேசினாங்க, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து மது இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆனால் அதுவே வந்து உங்கள் தொகுதி, அதாவது வந்து உங்களுடைய தொகுதியோட நிர்வாகத்தின் ஒரு திறமையில மது இல்லாத ஒரு செயல்பாடு நீங்க செய்ய முடியுமா? இல்ல நிச்சயமா பூரண மதுவிலக்க நீங்க உங்களுடைய தொகுதிக்கு முன்னால சாத்தியம் நிச்சயமா நான் மட்டும் இல்லை, அம்மாவினுடைய அரசு அம்மா சொன்ன வார்த்தை பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக படிப்படியாக அமல்படுத்தப்படும்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகள் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க விஜய் படம் இங்க ரிலீஸ் ஆகலைன்னா பாலக்காட்டுக்கு போறா நம்ம ஆளு ஆச்சுங்களா? நீங்க ஆல் இந்தியா பூரா மதுவை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கரெக்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டு பக்கத்துல பாண்டிச்சேரிக்கு போன்னு சொன்னா இவன் இங்கே கள்ளச்சாராயத்துக்கு வந்துடுவான், மக்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்துடும். உடனே மதுவிலக்கை அமுல்படுத்திட்டீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிறவனுடைய நிலை ரொம்ப கேள்விக்குறியாயிடும். அதுக்காகத்தான் அந்த மன சிகிச்சை காப்பகத்தை எல்லாம் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மது பிரியர்களையும் மாற்றி நல்ல மக்களாக மாண்புமிக்க மக்களாக உருவாக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் அம்மா பூரண மதுவிலக்கிலிருந்து படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. அதன் சார்பில் முதல் வருஷம் ஒரு 500 ரூபாயை குறைச்சாங்க, அடுத்த வருஷம் ஒரு 500 ரூபாயை குறைச்சிருக்காங்க. என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நான் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். அதில் என்னன்னு கேட்டால் இப்போவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட நான் மாவட்ட ஆட்சியரிடத்தில் என்ற தொகுதியிலே புதிய கடையும் வரக்கூடாது, எந்த ஷிஃப்டிங்கும் என்ற கடைக்குள்ள புது மதிக்கடையே வரக்கூடாதுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். கொங்கனகிரியில் இருக்கக்கூடிய கடையை எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். செல்ல நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிற கடையை எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். குடிக்கணும்னு நினைக்கிறவங்க 50 கடை வச்சிருந்தா குடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அவர்களையும் மாற்ற வேண்டும், இளைஞர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பூரண மதுவிலக்கை நமது அரசு கொண்டு வந்தே தீரும். அதுவும் நான் என் தொகுதியில் முன்னேற்பாடாக ஒரு முன்னின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கண்டிப்பாக களப்பணிக்கு வருவேன். இந்த தேர்தல் வாக்குறுதியில் பூரண மதுவிலக்கு எதிர்பார்க்கலாம் அதிமுக தரப்பு அது கொள்கை முடிவு. படிப்படியான மதுவிலக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. அது முதலமைச்சர், ஏன்னா அரசினுடைய நீங்களே பேசுறப்ப சொன்னீங்க அரசுக்கு வருமானம் இது ஒன்று தான் இருக்குது. இருக்கிறதே நாங்கள் வரும்போது அண்ணங்கிட்ட முதலமைச்சர் திருப்பூர் வந்துட்டு போகிறபோது கூட பணம் புதிய வரி கூட போட்டுக்கலாம், ஏதாச்சும் முடியுங்களான்னு கேட்கும்போது கூட முதலமைச்சர் எந்த வரியும் நம்ம போட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். இருக்கிற நம்ம புதிய வரியை எந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் வரி வைத்திருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. இருக்கிறதையே வச்சு அப்படியே நாங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். எந்த மக்களுக்கும் சுமையை கொடுக்காம நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். அதனால கண்டிப்பாக மதுவிலக்கும் வரும், மக்களுக்கும் நல்வாழ்வு பெறுவார்கள். அதையே முதலமைச்சர் இந்த பூர்ண மதுவிலக்கை அறிவிப்பாராங்கிறது கட்சியினுடைய கொள்கை. அதையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் இந்த தொகுதியில் எதிர்பார்க்கலாம். இந்த தொகுதியில நான் கண்டிப்பாக ஒரு கடை எடுத்துட்டா இனிமேல் அந்த கடை அங்கே வரவே வராது, இது உறுதி. ஒவ்வொரு பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும், நிச்சயமாக அதை செய்யும். அதாவது உங்கள் தொகுதியில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எந்த விதத்தில் பெருக்கியிருக்கீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திறன் பயிற்சி மேம்பாட்டு மூலமாக நம்ம தொழில் பயிற்சி காண்பதற்கு இருக்குது. நம்ம அரசு பாலிடெக்னிக்கில் ஜிஹெச்சுக்கு எதிர்த்து மாதிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்த்து மாதிரி அருமையாக இன்றைக்கி பாலிடெக்னிக் செயல்பட்டுருக்குது. அங்கே நிறைய புதிய தொழில்களை உருவாக்கியிருக்கோம். அந்த மாணவர்களை போய் ஊக்கப்படுத்தியிருக்கோம். ஐடி ஃபீல்டு வாங்க, படிக்க முடியலைன்னா தொழிற்கல்வியை பயிலுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம். வேலைவாய்ப்புகளை முகாம்லாம் நடத்தி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் எங்கிட்ட கொடுக்குற விண்ணப்பங்களை எல்லாம் என்னுடைய நண்பர்கள் கம்பெனி திருப்பூரில் உங்களுக்கு வேலை காலி இருக்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பூரா வந்து வேலை செய்கிற ஊரே திருத்துருக்கு. அதனால இளைஞர்களுக்கு நம்மகிட்ட வர்றவங்ககிட்ட எல்லாம் நம்ம அந்த வேலை என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் நீங்கள் 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத ஒரு செயல் திட்டம் நீங்கள் போராடி செய்ய முடியாததா? எந்த ஒரு திட்டத்தை பார்க்குறீங்க? செய்ய முடியாத திட்டம்னா நான் வணிகத் தொழிலாளர்களுக்கு தனியாக ஒரு நலவாரியம் அமைக்கணும்னு என்னுடைய கோரிக்கையில் ஆரம்பத்திலிருந்து இருக்குது. முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து நான் முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி வருவேன்.
ஏன்னா இப்போ கூட சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கக்கூடியது. அது அந்நிய செலாவணியெல்லாம் பெருசாக ஈட்டி கொடுக்குற தொழில் இல்லை, சிறு குறு தொழில் தான். அதே மாதிரி தான் பனியன் தொழிலும் சிறு குறு தொழில் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 35,000 40,000 கோடி 1 லட்சம் கோடியை எட்டுகிற அளவுக்கு இந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு நிறுவனம். அந்நிய செலாவணியை தமிழ்நாட்டுக்கே அதிகமாக வாங்கி கொடுக்குற தொழில் பனியன் தொழில். அப்பேற்பட்ட தொழிலுக்கு இன்னைக்கு விருதுநகரில் கூட அண்ணா அறிவிச்சிருக்காரு. அது போலவே எங்களுக்கும் இந்த பனியன் தொழிலுக்குன்னு ஒரு நலவாரியம் தனியாக வந்தால் இந்த ஒற்றைச்சாளர் முறையில் அவர்களுக்கு தொழில் ஏற்படுத்துவதற்கு பனியன் தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நூல் விலையேற்றது பார்க்கறது, பஞ்சு பிரச்சனை பார்க்கறது, அவருடையும் தனி மனித வருமானமும் அதிகரிக்கும். அதனால இதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாகவும் அண்ணங்கிட்ட வச்சுட்டு இருக்கேன். பனியன் தொழிலாளர் நலவாரியம் எங்களுக்கு வேண்டும். அதுதான் அப்படிங்கிறது தெற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய 5 ஆண்டு கால போராட்டமாகவும் இருக்குது. இதை மீண்டும் அடுத்த ஆட்சி வந்தால் நீங்கள் நிச்சயமாக கேட்டுட்டு இருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டதையெல்லாம் எங்களுக்கு ஒரு நேரத்தில் முடியலன்னு சொன்னாலும் ஒரு நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத திட்டங்களை எல்லாம் அள்ளி கொடுத்த முதலமைச்சர். அதனால அதுவும் உண்மை நிலை தெரிஞ்சு மக்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சு செய்யக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியல. அம்மாவுக்கு இருக்கிறப்பெல்லாம் போராடணும். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக போராடின திட்டம் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் எங்க கொங்கு மண்டலத்தில் அந்த கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்திற்கு, பெரியார் மாவட்டத்திற்கெல்லாம் சேர்ந்த தொகுதிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால நிச்சயமா நாங்க அழுது குழந்தை பால் குடிக்கணும். நாங்க அழுதுக்கு திடீர்னு எங்களுக்கு பிரியாணி போடுவாரு, சாப்பாடு போடுவார். அது மாதிரி மகிழ்ச்சியான செய்திகளை நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்குறாரு. அது மாதிரி எங்களுக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ மீண்டும் இதே தொகுதியில் நீங்க வேட்பாளர் அது கட்சி தான் முடிவு பண்ணணும். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. அதற்கு உண்டான கமிட்டியெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்சி ஒன்றே மூலம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். 1996 நம்ம கட்சிக்கு ஒரு சோதனையான காலம். அப்போ மாமன்ற உறுப்பினராக நான் நிற்கிறேன். ரெட்டலை சின்னத்தில் தான் நிற்கிறேன். அப்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அன்னைக்கு கட்சிக்கு நல்ல பேர் இல்லை, அதனால் நீ சுயேட்சையை என்ன ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர்கள்ட்ட நான் சொன்ன வாதமே கட்சி தான் முக்கியம், எனது வெற்றி முக்கியம் இல்லை. அதனால் நான் ரெட்டலையில் நிற்கிறேங்கிறது பேரே எனக்கு பெருமை. வெற்றி தோல்வி அப்புறம். அதனால எடுத்துன்னு வெற்றியே வரும்னு கவலை இல்லை. நம்ம வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குணசேகரனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், புரட்சி தலைவர் அம்மா சின்னத்தில், ரெட்டலை சின்னத்தில் நின்னா எனக்கு பெருசு, அது போதும். அதனால கட்சி தான் முக்கியம்னு சொல்லி அன்னைக்கும் அமைதி காத்து ஒரு 33 ஓட்டு தோற்றேன். 96 2001 ஜெயிச்சேன். 2006 மீண்டும் அது பெண்கள் வார்டாச்சு. இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் கூட வார்டு மாதிரி நின்னாங்க. நானும் நின்றுக்கலாம். ஆனால் எனக்கு அது அப்படி தோணல. நான் இருந்த பகுதியில், நான் இருந்த ஏரியாவில் கட்சி நிலைத்து ஜெயிக்கணும். அதுக்காக அந்த மக்கள் சொன்னதுக்காக அரசியலே தெரியாத என் மனைவியும் இந்த அதிமுகவிற்கு கொண்டு கட்சியில் இருக்கு. அந்த 5 வருடமும் பணியாற்றி. அதனால கட்சி ஒன்று தான் முக்கியம். கட்சி நமக்கு என்ன சொல்லுதோ, அவர்கள் மேலே என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு பணியாற்றுவது நமக்கு. சரி, இப்போ அது எல்லாத்த விட நீங்க இப்பெல்லாம் கட்சி பிரிஞ்செல்லாம் வர்றப்ப கூட கூவத்தூர்ல நான் தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். ரெட்டலை சின்னம் எங்க இருக்குதோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னேன். அதனால கட்சி ஒற்றுமையா அம்மா அதிமுக எங்க இருக்கோ, ரெட்டலை சின்னம் எங்க இருக்குதோ அங்க என்னுடைய வாழ்க்கையில தமிழகத்துல செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே உங்களை செல்ல பிள்ளைங்க தான் பேசிக்கிட்டாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ இந்த அம்மா இல்லாம நீங்க வர தேர்தலை சந்திக்க போறீங்க. அந்த ஒரு களம் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் எப்படி பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்து ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன் அப்படின்லாம் சொல்லி ஒரு குடும்ப பின்னணி இருக்கும். அது மாதிரி அதிமுகவினுடைய குடும்ப பின்னணியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கப்புறம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா, அதற்கு பிறகு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் OPS அவர்களெல்லாம் இன்று இந்த கட்சி எப்படி போயிடும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் அரசும் சரி கட்சியும் சரி அழகாக நடத்தி மற்றவங்க மத்தியில் இன்னைக்கு நல்ல பேர் எடுத்திருக்கார். ஒரு சாதாரண ஏழை மக்களும் போய் சென்று பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்று தன்னை உருவாக்கி கொண்ட, தனக்குன்னு ஒரு நிலையை தக்க வைத்துக் கொண்ட முதலமைச்சராக, எளியவராக இன்று காட்சி இருக்கிறார்.
அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில எல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட மனமாற்றம். அதனால நிச்சயமா அம்மா இருந்ததை விட உழைப்பு அதிகமாக தொண்டர்கள் போடணும். மக்கள்கிட்ட முதலமைச்சர் மேல இருக்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கட்சிக்கு ஓட்டா நாம் அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய கடமை ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுக்கும். இப்போ மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக மக்கள் எதிர்பார்க்கணும்? எதுக்காக எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு தான் இப்போ நாங்கள் மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொன்னால் அது அதிமுக ஒன்று தான். திமுகவிலிருந்து எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கினதற்கு பிறகு புரட்சித் தலைவர் போய் அமைதியாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் போய் கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர்கள் கோரிக்கை ஏற்று இந்த கட்சி ஆரம்பிச்சார் அதிமுகன்னு. அவர் இருக்கிற வரைக்கும், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகனால ஆட்சிக்கு வர முடியல. அவர் இறந்த பிறகும் கட்சி பிளவுபட்ட போதுதான் கருணாநிதி வந்தார். அதனால அதிமுகவினுடைய வரலாறு தான் இந்த தமிழகத்தினுடைய பொற்காலம். அதனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும், நில அபகரிப்பு பிரச்சனை வரக்கூடாது, பிரச்சனை டீ கடையில் பிரச்சனை வரக்கூடாது, மக்கள் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும்னு நினைச்சாங்கன்னா அது அதிமுகவினுடைய ஆட்சி காலம்தான் இந்த தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு பொற்காலம் என்பதை மறக்க மாட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணும், எல்லாரும் அதனால. இந்த தொகுதியில் வந்து திமுகவினர் மற்றும் இதர கட்சிகள் வந்து நீங்க எந்த வேலையுமே செய்யலன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்ன எந்த வேலை செய்யலன்னு சொல்றாங்க? அவங்க சொல்றது வந்து பல திட்டங்கள் நிறைவேற்றும். அவங்க என்னங்க திமுகவினுடைய குற்றச்சாட்டுகள் இல்ல, திமுகவினுடைய தலைவரே அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் போய் எந்த இடத்துல பேசினாலும் எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலை நடக்கல. அம்மா அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், விலையில்லா அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க, தொடர்ந்து நடக்குது. விலையில்லா மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோமே. தாலிக்கு தங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டு இருக்கிறோமே. ஓஏபிக்கு பணம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டு இருக்கிறோமே. உழைக்கும் மகளிருக்கு அம்மா இறக்கிறதுக்கு முன்னால தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் வருஷம் 1 லட்சம் உழைக்கும் மகளிருக்கு 25,000 ரூபாய் 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். நீங்க என்ன மகப்பேறு உதவி திட்டம் 12,000 18,000 உதவி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இருக்கிறோமே. எந்த திட்டம் நின்றுருக்கு? யாருமே எதிர்பார்க்காத திட்டம், இதுவரைக்கும் தலைவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விவசாயியாக இருந்து இன்னைக்கு குடிமராமத்து திட்டம், ஒரு அருமையான திட்டம். அம்மா மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தாங்க மக்களுக்கு ஓட்டுக்காக பண்ற அரசியல் கட்சியில் அதிமுக. நீங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தோட வெறும் காசை வச்சு உங்க பையன் நாளைக்கு வாழ முடியுமா? முடியாது. அவனுக்கு இயற்கை சூழல் ஒற்றுமையா இருந்தா தான். தண்ணி இருக்கணும், மரம் காற்று இருக்கணும், ஆக்சிஜன் கிடைக்கணும், அப்போ மரங்கள் நிறைய வளரணும், மழை நீர் மேலாண்மை மேம்படுத்தணும். இதற்காக குடிமராமத்து பண்ணாரு, வண்டல் மண் எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் மேட்டூர் அமலையில எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தூர் எடுத்தாங்கன்னு பாருங்க. எவ்வளவு குடிமராமத்து திட்டத்தில் இன்னைக்கு சீரமைச்சிருக்காங்க. ஒரு சொட்டு மழை தண்ணியை கூட இன்னைக்கு கடல்ல கொண்டு போய் சேர்க்காத அளவுக்கு திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க, தடுப்பணைகளை உருவாக்கிட்டு இருக்காரு. இல்ல அது இயற்கையிலே சொல்ல போனா தமிழக வறட்சியிலிருந்து மீண்டுச்சு, அதுக்கு இயற்கையும் தொலை குறிச்சது. இல்ல நீங்க திட்டங்களை சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் நீங்க போய் பாருங்க. பீகார் பாருங்க, ஒரிசா போய் பாருங்களேன். ஒரிசாவில் என்னுடைய தம்பி இருக்கான், வளர்ச்சி எப்படின்னு பாருங்க. நீங்க முதல்ல தமிழகத்துல வளர்ந்த நாடுகள்னு ஒத்துக்கிறக்கே நம்ம ஆளுங்க தயங்குறீங்களே. உண்மை என்ன? மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கணக்கு வைங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலம் தான் இந்த தமிழகத்தில் அதிகமாக இருந்தது. நீங்க எவ்வளவு திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களும், அம்மா உணவகம் நம்ம வச்சதுக்கு அப்புறம் தாங்க டெல்லியில் வைக்கிறாங்க, நம்ம வச்சதுக்கு அப்புறம் தானே ஆந்திராவில் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய திட்டம். நீங்க இன்னைக்கு கூட ஆல் இந்தியாவில் 1 கிலோ அரிசி 3 ரூபா, ஆனா விலை இல்லாமல் அரிசி தமிழ்நாடு. அதே சமயம் பொன்னி அரிசி 60 ரூபாய். ஏன்னா அது விலைவாசி வரத்தான் செய்யும். ஒவ்வொரு காலத்துல சம்பளம் முதல்ல கம்மியா வாங்குற, சம்பளம் எச்சு வாங்குறதுல அது பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் வரும் போகும். அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். விவசாயத்தில் இன்னைக்கு நம்ம அதிக வேளாண்மை உற்பத்தியில முதலிடமா பரிசை வாங்கியிருக்கோம்ல. இந்தியா டுடே பத்திரிகை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சர்டிபிகேட் வாங்கி வழங்கிட்டு இருக்காங்க. இது பொய்யா? இந்தியா டுடே பத்திரிகை என்ன அதிமுகவுடைய பத்திரிகை? இந்த தொகுதிக்கு 5 ஆண்டுகள்ல நீங்க என்ன மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் இன்னைக்கு நம்ம 4வது குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளைய தண்ணி 1086 கோடியில் நடந்துட்டு இருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் 620 கோடியில் நடந்துட்டு இருக்கு. அது போக ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு நகர திட்டத்தின் கீழே ஒரு 1000 கோடி ரூபாயில் காய்கறி மார்க்கெட் நவீனப்படுத்துதல்,
பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் நவீனப்படுத்துதல், மாநகராட்சி கலையரங்கத்தை டவுன்கால நவீனப்படுத்துதல், இப்படி நிறைய திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட டவுனுடைய மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் மையப்பகுதியில் சுகாதாரமாக இருக்கணுங்கிறதுக்காக நொய்யல் ஆற்றை சீரமைப்பதற்காக நொய்யல் ஆற்றை மேம்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாயில் நொய்யல் கரையில் இருபுறங்களிலும் கரையை கட்டி இருபுறங்களிலும் ரோடு வரப்போகுது. ஆண்டிபாளையத்திலிருந்து காசிபாளையம் வரைக்கும் அந்த இருபுறங்களிலும் சாலை வரும். நீங்கள் எங்கேயாச்சும் டிராஃபிக்னா கூட அந்த ரோட்டில் போயிடலாம். நாளைக்கு ஒரு 6 மாதத்தில் டிராஃபிக்கே இருக்காது. டவுன் பகுதியில் வருது ஆறு, ஆற்றை ஒட்டி 2 பக்கம் ரோடு வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. தனித்துவமான பிளான் 150 கோடியில் கொடுத்துருக்காரு. அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குது வேலை. அது எல்லாத்தோட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சாய செலவு பற்ற பிரச்சனைக்கு 0.6 டிஸ்சார்ஜ் கேட்குறோமோ அது மாதிரி சாக்கடை தண்ணியும் கலந்துட்டு இருந்தது. இனிமேல் வருகிற காலங்களில் ஒரு 10 MLT தண்ணியை இந்த நொய்யல் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே, சீர்மிகு நகர திட்டத்தின் கீழே சுத்திகரிக்கப்பட்டு தான் ஆற்றுக்குள்ள போகிறோம். டவுன் பகுதியில் இனிமேல் ஒரு சாக்கடை தண்ணியும் உள்ளுக்குள்ள போகாது. ஆற்றுக்குள்ள டையிங் தண்ணிகள் எதுவும் வராது. அதுக்கெல்லாம் தனியாக குழாய் போட்டுக்கிறோம். நம்ம 0.6 டிஸ்சார்ஜ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பாக யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க, அது ஏதாச்சும் பண்ணால் நடவடிக்கை அரசு கடுமையாக எடுக்கும். அதுலலாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வட்டி இல்லாமல் திமுக காலத்தில் இந்த பணியின் தொழிலையே மூடி போயிட்டாங்க. திருப்பூரே காலியாக இருக்கும், திவாலாக இருக்கும். ஒரு தொழில் திருப்பூரில் பணியின் தொழில் ஒன்று தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த தொழில் இல்லைன்னா பொட்டி கடையோடாது, தேட்டரோடாது, ஹோட்டலோடாது, எந்த தொழிலும் இல்லை. அப்படி சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலை காப்பாற்றுனது அப்படின்னா அது அதிமுகவில் தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மட்டுமே தான் இந்த திருப்பூர் ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றிருக்காங்க. இந்த பணியின் தொழிலையும் காப்பாற்றிருக்காங்க. 200 கோடி கொடுக்கலன்னா டையும் கூடாது, போட்டுட்டீங்கன்னா உப தொழில்கள் எதுவும் ஓடாது. அப்போ இந்த தொழிலே நின்றுருக்கும். அதை காப்பாற்றி இன்னைக்கு பணியின் தொழிலை மீண்டும் புத்தொழிலோட போகுதுன்னு சொன்னால் அதுக்கு அதிமுக அரசு தாங்க காரணம். சரி, நீங்கள் தடையில்லாத மின்சாரம் யோசிச்சு பாருங்க. திமுக காலத்தில் எத்தனை நேரம் மின்வெட்டு, இன்னைக்கு தடையில்லாத மின்சாரத்தையும் கொடுத்து 100 யூனிட் இலவச மின்சாரத்தையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்கள் தொகுதி மக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள்ங்க. பெரிய புரட்சிகரமாக யோசிக்கக்கூடியவர்கள். எந்த மக்களுக்கு நல்லது நடக்குதுனாலும், எங்கே ஒரு புயல் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டால் கூட தன்னுடைய தன்னலம் கருதாமல் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்கள். அப்புறம் அவரவர்கள் தனக்கு முடிந்த அளவுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு நலத்திட்ட உதவிகளையும் ஒரு அமைப்பை உருவாக்கி எந்தெந்த விதத்தில் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்கள் என் தொகுதியை சேர்ந்த மக்கள். ஏன்னா என் தொகுதிக்குள்ளே முழுமையாக டவுன் பகுதி, நகரப்பகுதி தான் என் தொகுதிக்குள்ள வருது. பஞ்சாயத்து பகுதிகள் கிடையாது. அதனால் அதிகம் படித்தவர்களும் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியாகவும் என் தொகுதி. சிறுபான்மையினர் நீங்கள் என்ன இதுவரைக்கும் மேன்மையான அவர்களோட இருந்தே நான் இன்னைக்கு முழுமையாக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் போய் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் மக்கள் டவுனுக்குள்ளே வர இடத்துல ஒரு நிலக்குடை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது பழனி மாஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்தாலும் மழை வந்தாலும் இதாகுது, நிற்க முடியாது, வெயில், இதெல்லாம் அங்கே ஒரு நிலக்குடை அமைச்சு கொடுத்தோம். அது மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம். சிறுபான்மையினர் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு முன்னால் தார் சாலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போடப்பட்டது, டிச்சை போட்டு ரோடை ரோடை போட்டு விட்டோம். நொய்யல் சாலையை சீரமைச்சு கொடுத்துட்டோம். அந்த சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சின்ன சின்ன சந்தா இருக்கும். அங்கெல்லாம் கான்கிரீட் ரோடு போட்டு சிறப்பாக பணியாற்றிருக்கிறோம். எந்த விதமான இதுவும் இல்லை. அவர்களுடைய கோரிக்கை எல்லாமே ஏற்றிருக்கேன். அவங்களுடைய துவா, அவர்களுடைய திருமணங்கள் எல்லா இதுலேயும் போயிருக்கோம். அம்மா ட்ரஸ்ட் மூலமாக நான் அவர்களோடு சேர்ந்து அந்த சிறுபான்மையினரும் எங்கூட சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. அப்துல் சுபான் பாய், சையத் அலி அப்படின்னு சொல்கிறவங்களாம் தான் தலைவர், செயலாளராக இருக்காங்க. அவங்க இந்த ரம்ஜான் காலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பணத்தை மிச்சப்படுத்தி ஒரு அமைப்பில் வைப்பாங்க. அது மாதிரி வச்சுருக்கிறது பைத்துல் மால் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு அம்மா ட்ரஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்ச ரூபாய் வச்சு வட்டியில்லா கடன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் மக்களோட ஒரு பவுன் கொடுத்தா ஒரு 10,000 ரூபாய் வட்டி இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே அவங்க திருப்பி கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க. இது மாதிரி அவர்கள் சிறுபான்மையினத்தோடு சேர்ந்து தான் அம்மா ட்ரஸ்ட்டு நம்ம நடைபெற்றுருக்கிறோம்.
அவங்க செய்தி அந்த தகவலெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுபோக ஒரு நல்ல காரியம் இதுக்கெல்லாம் அந்த சேரு சாமியானா இதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் 2 வாங்கி வச்சுட்ருக்கோம். மக்களுக்கு அதாவது ஒரு ஏழை மக்கள் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்துருக்கோம். சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் அவர்களோட நான் நெருங்கி பழகிட்டு வரேன், அவர்களோட ஒருத்தராகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு உதாரணம். ஒரு 27 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இத்துமா மாநாடுன்னு ஒன்று நடத்துவாங்க. சிறுபான்மையினர் மத வழிபாட்டு கூட்டம் மாதிரி, அதாவது இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக அந்த ஒரு மாநாடை அவங்க நடத்துகிறாங்க. ஒரு 20 லட்சம் பேர் கலந்து கொள்கிற மாநாடு நம்ம தமிழகத்தில் 27 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் முதலமைச்சரான எடப்பாடியார் காலத்தில் கடந்த ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. திருச்சி பக்கத்தில் இனாம்புலத்தூருங்கிற ஒருவங்க அந்த ஊரில் அவங்க என்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க. முதலமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதலமைச்சர்கிட்ட அவர்கிட்ட சொன்னோடனே முதலமைச்சர் வந்து அவங்க ஒரு 10 கோடி லிட்டர் தண்ணி கேட்டாங்க. அந்த தொழுகைக்கெல்லாம் போகிறதுனா அவங்க வந்து அங்கேயே தங்கி இருக்கணும். நான் 10 கோடி லிட்டர் தண்ணி 3 நாளைக்கு சுங்க கேட்டெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்க சொன்னாங்க. 5 நாளைக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தோம். மின்சார வசதி வந்து கேட்டு கொடுத்தாங்க. மின்சார வசதி பண்ணி கொடுத்தோம். அந்த 20 லட்சம் பேர் கலந்து கொள்கிற மாநாடை வெற்றிகரமாக இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதுக்கு அரசும் ஒரு காரணமாக முதலமைச்சர் அவர்களும் சிறுபான்மையினருக்கு எப்பவும் பக்க பலம்னு நிரூபிக்கக்கூடிய விதத்தில் நானும் அவர்களுடைய தோழங்கிற விதத்தில் எனக்கு முதலமைச்சர் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது சிறுபான்மையினத்திலையும் ஏக இறைவன் அல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு சிறுபான்மையினரோட பாக்கியம் கிடைத்ததுன்னா மிஸ் ஆகாதுங்கிறீங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மதத்துக்கு அப்பாற்பட்டது என்னுடைய பணியை நான் செய்துட்டு இருக்கேன். சிறுபான்மை இடத்துல போனாலும் என்ற நெத்தியில் எப்பவுமே போட்டிருக்கோம். எந்த இடத்துலையும் நான் என்ற இதையை கொள்கையோ நம்பிக்கை வச்சு உங்க மேல வாக்களிச்சா என்னையே கண்டிப்பாக என் மேல் அவர்களுக்கு இருக்கிற பாசமும் மதிப்பும் குறையிற அளவுக்கு இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை. எந்த கோரிக்கையை எனக்கு இடத்துல வச்சாலும் இதுவரைக்கும் என்னால் முடிஞ்ச அத்தனையும் அவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கூட முதலமைச்சர் வரும்போது கபஸ்தான் வேணும்னு என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக கேட்டிருந்தாங்க. அதை கூட இப்போது முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து சென்றிருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஏக்கரால கபஸ்தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத சாதனை. இவங்க ஓட்டு வாங்கிட்டு போகிற திமுக வேணால் ஏமாற்றலாம். நாங்கள் அப்படிலாம் இல்லை, உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். அதுவும் எந்த மதமும் பார்க்காம பண்ணுறதுக்கு ஐடிங்க. இது எல்லாத்தோட யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதுக்கு போகிறதுக்கு மெக்கா போகிறதுக்கு பணத்தை நிறுத்திட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 6 கோடி வந்த பணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படலையே. மாநில அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டார்ல. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நோம்பு கஞ்சி கொடுக்குறதுக்கு விலை இல்லாமல் அரிசி எல்லா பள்ளிவாசலுக்கும் எத்தனை கிலோ கேட்டாலும் கொடுக்குறோம்ல. அவங்களுடைய மதமாச்சரியங்களுக்கு யாருக்கும் நம்ம புண்படாத வகையில் அரசு நடந்து கொள்ளணுங்கிறதுல அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இருந்துருக்காங்க. சரி, விவசாயிகளுக்கு நீங்கள் செஞ்ச மேம்பாடான திட்டம் ஏங்க? விவசாயிகளுக்கு தான் சொட்டு நீர் பாசனம், விவசாயிகளுக்கு வறட்சி காலத்தில் நிவாரணம். உங்கள் தொகுதியில் நீங்கள் என் தொகுதியில் விவசாயி நம்மளுக்கு விவசாயம் இருக்காது. எனக்கா ஃபுல்லாக டவுன் ஒன்லி நகரவாசி மக்கள் தான் எனக்கு அதிகமாக முழுமையாக இருக்கிறார்கள். சகோதரர்கள் வச்சிருப்பாங்க. அது இந்த 2 வருஷமா தான் மழை வந்து ஏதோ கொஞ்சம் வெள்ளம் போட்டுருக்குறாங்க. மற்றபடி அவர்களுக்கு தேவையான வாய்க்கா பசனம் தேவையானது வருது. விவசாயிகள்னு என்னுடைய தொகுதியில் எனக்கு அந்த பிரச்சனை வாய்ப்பு கம்மி. 1% 2% தான். கடந்த தேர்தல் வாக்குறுதியா நீங்கள் கூறிய வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிங்க. நம்ம நாடாளுமன்ற திட்டம் கேட்டோம், கொடுத்தாச்சு. நொய்யல் சீரமைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம், பண்ணிட்டோம். மேம்பாலங்கள் வேணும்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கி அது வடக்கு தொகுதியில் புஷ்பா தேட்டர்லேருந்து பாண்டி நகர் வரைக்கும் போகக்கூடிய மேம்பாலம் இன்றைக்கி டிபிஆர் லெவல் ரெடியாகி நடந்துகிட்ருக்கு. போன ஆண்டு சட்டப்பேரவையில் சந்தப்பேட்டையிலிருந்து சின்னக்கரை வரைக்கும் பல்லட ரோட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அந்த சாயில் டெஸ்ட் மண் பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த வருஷம் வரும்போது 2 பக்கம் உயர்மட்ட பாலம் இருக்கும். திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கிற திட்டமும் நிறைவேற்றி கொடுத்தாச்சு. விளையாட்டு அரங்கம் வேணும்னு கேட்டிருந்தேன். திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் இன்றைக்கி சிக்கண்ணா கலைக்கல்லூரியில் இன்றைக்கி ஒரு 15 கோடி 18 கோடியில் அறிவிச்சு இன்றைக்கி ஒரு 11 கோடியில் வேலை அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் போய் உயர்கல்வித்துறையில் எல்ஆர்ஜி மகளிர் கல்லூரியில் பழைய கட்டிடம் அதை இடித்து கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு
15 கோடியில் இப்போ டெண்டர் வந்து இப்போ 3 நாளில் வேலையாக இறக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னால் தலைவர் நூற்றாண்டு விழாக்காக சிக்கண்ணா கலை கல்லூரிக்கு, எல்ஆர்ஜி கலை கல்லூரிக்கு இதுக்கு 2 கோடி, அதுக்கு 2 கோடி ஒதுக்கி பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். குமரன் கலையரங்கத்தில் ஹாஸ்டல் கட்டுறதுக்கு, குமரன் கல்லூரிக்கு, மகளிர் கல்லூரிக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு இன்றைக்கி நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம கேட்டதையெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் இனியும் நமக்கு தேவையானது, மனிதனுக்கு ஆசை தொகுதிக்கு நல்லது செய்யணும், தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற போது ஒவ்வொரு தொகுதியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் தேவையான திட்டம், இப்போ 4வது கூட்ட திட்டம் போட்டுச்சுன்னா இனி ரோடெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் போட்டிருக்கோம், அதில் ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. அதையெல்லாம் செப்பனிடணும். தேவையான நிதி ஒதுக்கி மீண்டும் அவர்களுக்கெல்லாம் தார் சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கெல்லாம் புதிய நிதியெல்லாம் கொடுக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அதெல்லாம் தான் இப்போ வந்ததுனால, இந்த கொரோனா இல்லைன்னா இந்த திட்டங்கள்லாம் ஒரு 80% முடிஞ்சிருக்கும். கொரோனா காலம் வந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு தடைப்பட்ட மாதிரி இருக்குது. இப்போது புது திட்டமாக அடுத்த திட்டம் அண்ணங்கிட்ட கேட்க தயாராகிட்டேன்னா வந்து மெட்ரோ ரயில் வேணும்னு கேட்குறேன். திருப்பூருக்கு மெட்ரோ ரயில் வேணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன காரணம்னா, கோயம்புத்தூர்லேருந்து மக்கள் வேலைக்கு வரவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 பேர் ட்ரெயினில் வந்து இறங்குவாங்க, சாயந்தரம் 7. இப்போ என்னென்னா மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது வந்து காரணம்பேட்டையிலேருந்து இப்படி சூலூர் வரைக்கும் வருது, ஏர்போர்ட்லேருந்து சூலூர் வரைக்கும் வருது. அதனால் சூலூர்லேருந்து திருப்பூர் வர்றதுக்கு ஒரு 24 கிலோமீட்டர் வரும். அந்த 24 கிலோமீட்டர்லையும் வந்து நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொண்டு வந்தோம்னா எந்த நிலத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆற்றங்கரையுமே ஓரத்தில் கொண்டு வந்துடலாம். எந்த நில எடுத்து பணம் கொடுக்குறதோ பிரச்சனை இல்லை. அழகாக கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு போக்குவரத்து வசதியாயிடும், மக்களும் எளிமையாக சென்று நினைச்சிடுவாங்க. அதனால் அதை கேட்டிருக்கேன். உங்களுக்கு மெட்ரோ ரயில் வேணும், எதிர்காலத்தில் அதை கொண்டு வந்தே தேரணும்னு அண்ணங்கிட்ட வலியுறுத்தி கேட்பேன். பணியன் தொழிலாளர் நல வாரியம் வேணும்னு கேட்பேன். ரயில் ஒன்று எனக்கு திருப்பூர்லேருந்து சரக்கு ரயில் வந்து திருப்பூருக்கு தூத்துக்குடிக்கு தனியாக விடணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு அதிகமாக லாரியில் தான் டெய்லியும் போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு சரக்கு ரயில் தனியாக விட்டாங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அதில் போட்டு அழகாக கொண்டு ஷிப்பிங்கே கொண்டு போய் இறக்குற அளவுக்கு ஒரு தனி ரயிலை விட்டால் நம்ம தூத்துக்குடி வரைக்கும் விட்டால் அந்த பணியின் தொழில் வளர்ச்சிக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். அதனால் அடுத்த திட்டங்களாக அதையெல்லாம் வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? அது அதிகாரிகள் இடத்துல ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். ஆளுங்கட்சியில் ஒரு எம்எல்ஏ உண்ணாவிரதம் இருப்பாங்களான்னு கூட நினைப்பாங்க. நம்ம வந்து அரசுக்கு எதிராக இல்லை. எனக்கு அரசு பெயரை சொல்லி அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்தால் அது நம்ம அரசாக இருந்தாலும் நான் அவங்களை தட்டி கேட்க வேண்டும் என்கிற முறையில் அவர்களை கண்டிப்பேன், வலியுறுத்தியிருக்கிறேன். எனக்கு சில கோரிக்கைகள், கொங்கணவர் கும்பாபிஷேகத்துக்கு தனியார் கும்பாபிஷேகம் நடத்த வராங்க, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கலைங்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கை. கூடவாரி சுகுமார நகரில் ஏழை மக்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸ்லம் போர்டில் பத்திரம் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு இடமே வாங்குறதுக்கு முன்னால் அந்த இதை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பத்திரம் கொடுக்கணும், அது நடக்கலை. அந்த மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு கண்டித்து நான் மட்டும் தனியாக உண்ணாவிரதம் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. அப்படி ஒரு செய்தியை உண்ணாவிரதம்னா ஒரு கட்சிக்காரங்க 500 பேரோ பொதுமக்களே தெரிஞ்சுப்பாங்க. நான் ஒரு வித்தியாசமாக வந்து 2,67,000 வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் ஒருத்தர் மட்டும் இருந்தாலே நான் 2,67,000 பேர் இந்த மாதிரி தான் திருப்பூர் தெற்கு தொகுதியில். அதுக்கு இங்கே உண்ணாவிரதத்துக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி டிராஃபிக்கை உருவாக்கி மற்ற மக்களையெல்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் நெரிசல் உருவாக்கி மைக் செட்டை போட்டு இத்தனையும் பண்ணால நான் மட்டும் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை சொன்னால் போதும்னு நினைத்து ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தினேன். அப்போ அது மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு உறுதி அளித்தாங்க. அதை நான் வாபஸ் வாங்கினேன். அதனால் அப்புறம் பாலம் ஒன்று, மேம்பாலம் ஒன்று திறக்கிறதுல கூட முதலமைச்சர் துறை இருந்தாலும் நாம் வந்து அதை கொஞ்சம் வேகப்படுத்தி திறந்து வைக்க சொன்னோம். அதனால் மக்களுக்கு எது நல்லது நடக்குதுன்னு இருக்குதோ அது அரசு கவனத்தில் சண்டை போடுறது, அது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல கொஞ்சம் அதிக ஆர்வத்தோடைய என்னை முனைப்போடு செயல்படுத்துவேன். சரி, அது மற்றவர்கள் பார்வைக்கு கூட அது தப்பாக தெரியலாம். ஆனால் அரசுக்கோ அரசினுடைய செயல்பாடுகளுக்கோ நம்ம எப்பவுமே குந்தகம் விளைவிக்க விதத்தில் நடக்கிறதில்ல. அரசு அதிகாரிகள் எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் அரசுக்கு கெட்ட பேர் வருதுன்னா அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக என்னுடைய கண்டனத்தை நான் தெரியும். இப்போ அதாவது இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச அடிப்படை கட்டமைப்புகள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க? நல்லா இருக்கும். நல்லதையும் செஞ்சால் நல்லது தான் இருக்கும். கெட்டது செஞ்சால் நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்கலாம்.
அதனால் நம்ம நல்லதாக செஞ்சுருக்கணும், நல்ல எண்ணங்களோட பயணிச்சிருக்கோம். நிரந்தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நாம் செய்திருக்கிற திட்டங்கள் அருமையாக இருக்குது. இன்னைக்கு மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடியது. முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள்லாம் ஏழை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு 2500 உங்களுக்கு எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் அருமையான திட்டங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் நம்ம கொடுத்துருக்காரு. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைப்பாரா அப்படின்னு ஏங்கி தெரிவித்துக் கொண்டிருக்கிற இது இருக்குது. அதை விட இந்த முதலமைச்சர் மேலே என்ன மக்கள் குறை சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. மாணவர்கள் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு சதவீத ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 420 பேருக்கு மேலே அரசு மருத்துவக் கல்லூரியில் வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விவசாயி, ஒரு சாதாரண முதலமைச்சர், எளிய முதலமைச்சராக மக்கள் பார்த்து பழகுவதற்கு பண்பாளராக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மனிதராக எனக்கு காமராஜருக்கு பிறகு வாழும் காமராஜராக எங்கள் அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் என்னுடைய கருத்தாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இன்னைக்கு ஏழை மக்கள் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அற்புதமாக ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பெரிய திட்டம். அதனால இந்த கட்டமைப்பெல்லாம் இந்த ஆட்சிக்கும் இந்த அரசுக்கும் அம்மாவுடைய நட்பெயருக்கும் மேலும் மேலும் வலு சேர்க்கும் என்பது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. இப்போ உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, மீண்டும் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு. அப்படி வெற்றி நீங்களே வந்தால் மீண்டும் இந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்துவீங்க? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு நீங்கள் வரணும், மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் மீண்டும் நாங்கள் வந்துட்டோம்னா தானே எங்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 5 மேம்பாலங்களை கொண்டு வந்தாங்க. அந்த 5 மேம்பாலங்களும் இன்னைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் சில மேம்பாலம், வஞ்சி வாழைக்கு இருக்கிற மேம்பாலம், எஸ்ஆர்சிபிலுக்கு இருக்கிற மேம்பாலம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு திட்ட மதிப்பீடு கரெக்டாக இல்லாத உருவாக்கின திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சு திமுக போயிடுச்சு. ஆட்சிங்களா மாநகராட்சின்னு அறிவிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் ஒன்றுபட்ட மாநகராட்சியை அதிமுக வந்துதான் அறிவிச்சு 10 பஞ்சாயத்து இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைஞ்சது. மாவட்டமாக அறிவிச்சுட்டு போயிடுச்சு. எந்த நிதியும் இல்லை. மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸு வாடகை கட்டணத்தில் இருக்குது. அதையும் இன்னைக்கு 100 கோடி ரூபாயில் கட்டணத்தை கட்டி கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறப்பாக செயல்படுதுன்னா அதுக்கு அதிமுக அம்மா அரசு தான் காரணம். பஸ் ஸ்டாண்டு நாங்கள் தான் புதிய பேருந்து கொண்டு வந்தோம். ரயில்வே மேம்பாலம் நாங்கள் தான் கொண்டு வந்துருக்கிறோம். பனியன் தொழிலுக்கு பஞ்சப்பொடி அதிமுக காலத்தில். இது எல்லாமே சரித்திரமே அதிமுக காலத்தில் தானுங்க. வேற யாரும் திருப்பூருக்கு உரிமை கொண்டாடுவது கூட தப்புன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிமுக தான் கோட்டைன்னு காட்டுவோம். அப்படிதான் இருக்கணும். மக்கள் அந்த அளவுக்கு நம்புவார்கள். நாங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம் தான் எங்களுடைய கருத்துக்கள். நாங்கள் திணிப்பதல்ல, நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முழுமையான நிகழ்ச்சியை கண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.